Dear students, today we are going to see 5th standard maths term 2 unit 4 measurement. In this lesson now we are going to learn about capacity. What is capacity? Capacity means maximum amount that something can hold. Now we are going to learn about able to apply the 4 operations in solving problems involving capacity. Recall. See this, is 50 ml measurement, 250 ml. ml means milliliter, 500 ml, 750 ml, 1000 ml. 1000 ml means that is 1 liter. Let us recall. 10 milliliter is equal to 1 centiliter, 10 centiliter is equal to 1 deciliter, 10 deciliter is equal to 1 liter, 10 liter is equal to 1 decaliter, 10 decaliter is equal to 1 hectoliter, 10 hectoliter is equal to 1 kiloliter. 1 liter is equal to 1000 ml. 1000 ml na 1 liter nu solluvom. 500 ml means half liter, 1 by 2. 250 ml means quarter liter, 1 by 4 liter. And 750 ml means 3 by 4 liter. Next, conversion. See, to convert liter into milliliter, multiply the given liter by 1000. ஒரு லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா கொடுத்துருக்கிற லிட்டரை நாம் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். சி கன்வெர்ட் இன்டூ மில்லி லிட்டர். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 2 லிட்டர் 500 ml. ஸோ அது நாம் என்ன பண்ணணும், மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சி 1 லிட்டர் மீன்ஸ் 1000 ml. இங்கே 2 லிட்டர் 500 ml கொடுத்துருக்காங்க. ஸோ 1 லிட்டர் மீன்ஸ் 1000 ml. ஸோ 2 லிட்டர் மீன்ஸ் 2 into 1000 plus 500 ml. See 2000 plus 500, 2500 ml. 2 liter 500 ml means 2500 ml. இங்கே லிட்டர் வந்து mlக்கு சேஞ்ச் பண்ணணும். mlக்கு சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த 2 லிட்டரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் லிட்டர் 7 லிட்டரை மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 லிட்டரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 into 1000 ml. ஸோ தட் இஸ் 7 into 1 7. இந்த 3 zeros இங்கே ரைட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் 7000 ml. நெக்ஸ்ட்டு 6 லிட்டர். 6 லிட்டர் மீன்ஸ் 6 into 1000. தட் இஸ் 6000 ml. நெக்ஸ்ட்டு 5 லிட்டர் 700 ml. ஸோ நாம் என்ன பண்ணணும், இந்த 5 லிட்டரை மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 into 1000 plus 700. 5000 plus 700 is equal to 5700. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் இதே மாதிரியே மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5 லிட்டர் 500 ml. 5 லிட்டர் 500 ml. ஸோ நாம் 5 லிட்டரை ஃபஸ்ட்டு மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு 1000ஆல் நாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 into 1000 plus 500. ஸோ 5000 plus 500 is equal to 5500 ml. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 9 லிட்டர் 200 ml. 9 லிட்டர் 200 ml மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த லிட்டரை ஃபஸ்ட்டு நாம் மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ 9 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 9 into 1000 plus 200. ஸோ 9000 plus 200 is equal to 9200 ml. நெக்ஸ்ட்டு 2 லிட்டர் 300 ml. ஸோ அது மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 2 into 1000 plus 300 ml. That is 2000 plus 300 is equal to 2300 ml. See this activity, இங்கே லிட்டர் கொடுத்துருக்காங்க, மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். See first one பாருங்க, 1 liter is equal to 1000 ml. ml means milliliter. So 2 liter 2000. 2 into 1000. That is 2000. 3 liter means 3 into 1000, 3000. 4 liter. 4 liter means 4 into 1000, 4000. 5 liter 300 ml.
See, that is 5300 ml. 6 liter means 6000. 6 into 1000. 7 liter means 7000. 7 into 1000. 7000. 8 liters 400 ml means that is 8400 ml. 9 liter means 9000 ml. 10 liter 200 ml means that is 10200 ml. Next, to convert milliliter into liter, divide the given milliliter by 1000. நாம லிட்டர் கொடுத்து மில்லி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ மில்லி லிட்டர் கொடுத்துட்டு லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நாம் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற மில்லி லிட்டரை 1000ஆல் டிவைட் பண்ணணும். See this example, conversion milliliter into liter. மில்லி லிட்டர்லேருந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இங்கே 7000 ml கொடுத்துருக்காங்க, அது நாம் லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 7000 ml 1000ஆல் டிவைட் பண்ணணும். See, 7000 எவ்வளோ 1000 இருக்குது? 7 times 1000 இருக்குது. 7 into 1 7, 7000. So that is 7 liter. See, இங்கே மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க, லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். See, 10,000. 10,000 1000ஆல் டிவைட் பண்ணால் 3 zeros க்ரோஸ் பண்ணுங்க, that is 10 liter. 9,000 1000ஆல் டிவைட் பண்ணால் 3 zeros க்ரோஸ் பண்ணால் that is 9. நெக்ஸ்ட் 8000 milliliter. 8000 milliliter 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 8. நெக்ஸ்ட் 7000 ml. 7000 1000ஆல் டிவைட் பண்ணால் that is 7. 6000 1000ஆல் டிவைட் பண்ணால் 6. Next, addition. See this addition example. Addition example. Add 6 liter 700 ml and 12 liter 800 ml. இது ரெண்டும் நாம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாம லிட்டர் மில்லி லிட்டர் ரைட் பண்ணணும். 6 liter 700 ml, 12 liter 800 ml. See, ஆட் பண்ணும்போது 0 plus 0 0, 0 plus 0 0, 7 plus 8 is equal to 15. 15ல 5 இங்க ரைட் பண்ணுங்க, 1 நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ 1 plus 6 7, 7 plus 2 9, 1 இங்க ரைட் பண்ணுங்க. The answer is 19 liter 500 ml. இங்க பாருங்க 700 ml plus 800 ml ஆட் பண்ணது 1500 ml. 1500 ml னா 1 liter 500 ml. Next, subtraction. Examples. Find the difference. இங்க கொடுத்திருக்கிறது வந்துட்டு subtract பண்றது எப்படி? subtract எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். First liter milliliter ரைட் பண்ணுங்க. 15 liter 500 ml minus 6 liter 300 ml. மைனஸ் பண்ணும்போது 0 minus 0 0, 0 minus 0 0, 5 minus 3 2, and 5ல 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 இந்த பிளேஸுக்கு borrow பண்ணணும். See 15. So 15 minus 6 is equal to 9. So that is the answer is, the difference is 9 liter 200 ml. Next பாருங்க 36 liter 400 ml minus 12 liter 550 ml. liter milliliter ரைட் பண்ணுங்க. 36 400 ml minus 12 liter 550 milliliter. 0 minus 0 0, 0லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 4லேருந்து 1 borrow பண்ணி இது 10 ஆகும், இந்த 4 3 ஆகும். ஸோ 10 minus 5 is equal to 5. 3லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? இந்த 6லேருந்து 1 borrow பண்ணி இது 13 ஆகும், 6 5 ஆகும். ஸோ 13 minus 5 is equal to 8. 5 minus 2 is equal to 3. 3 minus 1 is equal to 2. So the difference is 23 liter 850 ml. இங்க கொஞ்சம் questions கொடுத்திருக்காங்க. 2 addition, 2 subtraction. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 4 liter 300 ml plus
6 liter 700 ml. இது ரெண்டும் நாம ஆட் பண்ணலாம். See first liter milliliter ரைட் பண்ணுங்க. So 4 liter 300 ml plus 6 liter 700 ml ஆட் பண்ணும்போது 0 plus 0 0 0 plus 0 0 7 plus 3 10 10ல 0 ரைட் பண்ணுங்க. 1 next பிளேஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 plus 4 5 5 plus 6 11. So the answer is 11 liter. இங்க milliliter இல்ல. So answer is 11 liter. Next 7 liter 250 ml plus 2 liter 300 ml. So இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது C liter milliliter ரைட் பண்ணுங்க. 0 plus 0 0 5 plus 0 5 2 plus 3 5 7 plus 2 9. So the answer is 9 liter 550 ml. Next question பாருங்க. 5 liter 500 ml minus 4 liter 450 ml. First liter milliliter ரைட் பண்ணுங்க. 5 liter 500 ml 4 liter 450 ml. ஸோ அது மைனஸ் பண்ணும்போது 0 minus 0 0 0லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 5லேருந்து 1 போரோ பண்ணி இது 10 ஆகும். இது இங்கே 4 ஆகும். ஸோ 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5 4லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 0 5லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 1. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் 1 liter 50 ml. Next question பாருங்க. 46 liter 300 ml minus 12 liter 550 ml. See first liter milliliter ரைட் பண்ணுங்க. 46 liter 300 ml minus 12 liter 550 ml. ஸோ மைனஸ் பண்ணும்போது 0 minus 0 0 0லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 3லேருந்து 1 போரோ பண்ணி இங்கே 10 ஆகும். 3 2 ஆகும். See 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5. இங்கே 2 இருக்கு. 2லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த 5 இந்த 6லேருந்து 1 போரோ பண்ணி இது 12 ஆகும். 6 5 ஆகும். ஸோ 12லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 7. இங்கே 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3. 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3. ஸோ த ஆன்சர் இஸ் த டிஃபரன்ஸ் இஸ் 33 liter 750 ml. Next see this example. Look at the amount of milk bought for 3 days to make sweets in a bakery. Find the total amount of milk bought for 3 days. See ஒரு பேக்கரியில் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்காக 3 days பர்ச்சேஸ் பண்ண மில்கோட லிஸ்ட் இது. ஸோ மண்டே வந்து அவங்க 7 liter 300 ml பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டியூஸ்டே 15 liter 350 ml பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. வெனஸ்டே 16 liter 200 ml பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 நாளும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்க் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும், இது 3 ஆட் பண்ணணும். சி லிட்டர் milliliter ரைட் பண்ணுங்க. அமௌண்ட் ஆஃப் மில்க் bought on Monday, that is 7 liter 300 ml. அமௌண்ட் ஆஃப் மில்க் bought on Tuesday 15 liter 350 ml. அமௌண்ட் ஆஃப் மில்க் bought on Wednesday 16 liter 200 ml. 0 plus 0 plus 0 0 5 ரைட் பண்ணுங்க. 3 plus 3 6 6 plus 2 8 7 plus 5 12 12 plus 6 18 18ல 8 இங்கே ரைட் பண்ணுங்க. 1 நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ 1 plus 1 2 2 plus 1 3. ஸோ 3 டேஸும் சேர்த்தவங்க 30 liter 850 ml மில்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. Total amount of milk bought on Monday, Tuesday and Wednesday is 38 liter 850 ml. Next example பாருங்க. A tin contains 10 liter 500 ml of coconut oil. Out of this 7 liter 250 ml oil was used. What is the remaining quantity of coconut oil? See ஒரு டின்ல 10 liter 500 ml ஆயில் இருக்கு. அதில் 7 liter 250 ml ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் என்ன பண்ணணும், இந்த டோட்டல்லேருந்து யூஸ் பண்ண லிட்டர் நம்ம இந்த டோட்டல் ஆயிலேருந்து யூஸ் பண்ண ஆயில் வந்து நாம் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரிமைனிங் குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். See the solution. Total amount of coconut oil is
10 liter 500 ml. The quantity of coconut oil used is 7 liter 250 ml. So இது subtract பண்ணும்போது 0 minus 0 0, 0லேருந்து 5 minus பண்ண முடியாது. ஸோ நாம் என்ன பண்ணணும், இந்த 5லேருந்து 1 borrow பண்ணி இங்கே 10 பண்ணிக்கணும். இங்கே 5 4 ஆகும். ஸோ 10லேருந்து 5 minus பண்ணால் 5, 4லேருந்து 2 minus பண்ணால் 2. ஸோ இங்கே 10லேருந்து 7 minus பண்ணால் 3. So remaining coconut oil is 3 liter 250 ml. Next, multiplication in capacity. Capacity multiply பண்றது எப்படின்னு பார்க்கலாம். See this example. Multiply the following. 4 liter 200 ml into 3. 4 liter milliliter write பண்ணுங்க. 4 liter 200 ml into 3. See 3 into 0 is equal to 0. 3 into 0 is equal to 0. 3 into 2 is equal to 6. 3 into 4 is equal to 12. So the product is, the answer is 12 liter 600 ml. Try this. இங்க ஒரு question கொடுத்திருக்காங்க. 2 liter 250 ml into 2. See 2 liter 250 ml into 2. See 0 into 2 is equal to 0. 5 2s are 10. 10 ல 0 இங்க write பண்ணுங்க. Next 2 into 2 is equal to 4. 4 plus 1 5. 2 2s are 4. So the answer is 4 liter 500 ml. The product is 4 liter 500 ml. See this example. Deepak fills 1 liter 500 ml petrol in a day. How much amount of petrol will he fill in 5 days? See Deepak ஒரு நாளைக்கு 1 liter 500 ml petrol fill பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி 5 days fill பண்ணால் எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் ஆகும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா 1 liter 500 ml நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். See the solution. Petrol filled by Deepak in a day is 1 liter 500 ml. Petrol filled by Deepak in 5 days is 1 liter 500 ml into 5. That is 5 0 5 0. 0 into 5 is equal to 0. See 5 5s are 25. 25ல 5 இங்க ரைட் பண்ணுங்க. 5 1s are 5. 5 plus 2. 5 plus 2 is equal to 7. So 5 daysல தீபக் எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பாங்க? 7 liter 500 ml. Next, division in capacity. See this example. 2 liter 320 ml divided by 2. So this is division bar. 2 liter 320 ml 2 ஆல multiply பண்ண போறோம். 2s are 2. So 2 minus 2 is equal to 0. 3 இங்க இருக்கு. 3 கீழே போடுங்க. So 3ல எவ்வளோ 2 இருக்கு? 1 2 இருக்கு. 1 2s are 2. 1 2s are 2. 3லேருந்து 2 minus பண்ணா 1. So 2ம் 1ம் divide பண்ண முடியாது because 1 smaller number. So நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 வந்து கீழே போடுங்க. So இப்போ நம்பர் 12. So 12ல எவ்வளோ 2s இருக்கு? 6 2s are 12. So 12 minus 12 is equal to 0. இந்த 0 வந்து என்ன பண்ணணும்? மேலே ரைட் பண்ணுங்க. So the answer is 1 liter 160 ml. நெக்ஸ்ட் பாருங்க. இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. Try this. 18 liter 240 ml divided by 6. So நாம என்ன பண்ணணும்? அதை டிவைட் பண்ணிக்கலாம். This is division bar. 18 liter 240 ml 6 ஆல டிவைட் பண்ணும்போது 18ல எவ்வளோ 6 இருக்கு? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல 6 3s are 18. 18 minus 18 is equal to 0. Next 2 கீழே போடுங்க. ஸோ 2 கீழே போடும்போது 2 வந்து 6 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ 2 is a smaller number. நாம் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 4 கூட கீழே போடுங்க. See 4 6 are 24. ஸோ 24லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 0 வரும். ஸோ என்ன பண்ணணும்? இந்த 0 வந்து மேலே போடுங்க. ஸோ 3 liter 40 ml. Vimal shared 500 ml cool drink equally to his 2 children.
how much amount of cool drink would each child get? விமல் வந்து 500 ml கூலிங் வந்து அவங்க 2 சில்ட்ரனுக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரோ குழந்தைக்கும் ஓரோ சைல்டுக்கும் எவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸு கிடைச்சிருக்கும். ஸோ நாம் அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த 500 ரெண்டாக 2ஆக டிவைட் பண்ணணும். சொல்யூஷன்ஸ். த அமௌண்ட் ஆஃப் கூல்ட்ரிங்க் தட் விமல் போட் 500 ml 500 ml கூல்ட்ரிங்க்ஸு விமல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 2. ஸோ இந்த 2 சில்ட்ரனுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 500 2ஆல் டிவைட் பண்ணணும். 500 2ஆல் டிவைட் பண்ணும்போது 250. ஈச் சைல்டு வில் கெட் 250 ml of cool drinks. 500 2. So 2 2s are 4. 10. 5 2s are 10. இந்த 0 மேலே போடுங்க. 250. Each child will get 250 ml of cool drinks.